ஒருவருக்கு கடன் ஏற்பட்டு விட்டது, அந்த கடனை எப்படி அடைப்பது, அதற்கு என்ன தீர்வு, கஷ்டப்படுவாங்க, கடனால் மன உளைச்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும், கடனால் அவமானம், கடனால் ஏதாவது தற்கொலை பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய நாம நாளிதழ்களில் பார்த்திருக்கின்றோம். அதனால என்ன தீர்வு? இப்போ 6ஆம் இடம் என்பது கடன், 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், அதாவது லக்னத்திற்கு 3ஆம் இடம் தொடர்பு பெற்றால், 6, 3 தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக கடனிலிருந்து மீண்டு வருவார்கள். எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை மீண்டு வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து இருக்கும். 6, 3 தொடர்பு, 6, 11 தொடர்பு, இந்த தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக கடனிலிருந்து மீண்டு வருவார்கள். கடனுக்கு உரிய பரிகாரங்கள் என்னன்னா, கேது பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு. ஏனென்றால் கேதுதான் கடனை தருபவர். அதே போல புதன் பகவானும் கடனை தரக்கூடிய இந்த கிரகம், காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. அதனால புதன் என்பது விஷ்ணு பெருமாள் திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக கடன் அடையும். அது குறிப்பா திருப்பதி சென்று வந்தால் நிச்சயமாக கடன் அடையும். ஏனென்றால் பெருமாளே வந்து அதிக கடன் வாங்கி குபேரனிடம் அதிக கடன் வாங்கி அல்லல் பட்டதாக வரலாறு கூறுகின்றது, புராணங்கள் கூறுகின்றது. அதனால பெருமாள் வந்து ஒரு நாள் கடன் வட்டி கட்டவில்லை என்றால் கூட அவர்களை வந்து சிறைப்பிடித்து விடுவார்கள், கைவிலங்கு போட்டு விடுவார்கள் என்பது நம்ம வரலாறு. அதனால கடன் யாருக்கு வந்து யார் அந்த கடன் வந்து வாங்கி அனுபவித்தார்களோ, எப்படி கடன் அடைத்தார்களோ என்பதை அவருக்கு தான் தெரியும். அதனால நீங்கள் கடன் வாங்கிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, திருப்பதி வழிபாடு சென்று ஏழுமலையானை சங்கல்பம் செய்தால், அவருடைய பாதம் தொட்டு பணிந்தால் கண்டிப்பாக கடன் விலகும் என்பது சர்வ நிச்சயம்.